இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலேங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் நெருஞ்சூர் லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, கோதுமை ரொட்டி தாங்க செஞ்சோம். அம்மா வந்து கோதுமை மாவு எடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாம் அரிஞ்சு போட்டாங்க. எனக்கு வேலை மிச்சம்னு நான் போய் ரொட்டி மட்டும் சுட்டுட்டேங்க. இட்லி மாவு முடிஞ்சுங்க. இட்லி மாவு இல்லாமல் டெய்லி காலையில் டிஃபனுக்கும் நைட்டு டின்னருக்கும் என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குதுங்க. எங்கள் தர்ஷினிக்கு நிரஞ்சனாக்கும் கோதுமை ரவை, வெள்ளை ரவை, சேமியானா ஒரு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு நேரம் வெள்ளை ரவை சேமியானா சாப்பிட்டுக்கிறாங்க. டெய்லி வந்து காலையிலேயும் வெள்ளை ரவை, சாயங்காலம் நைட்டு சேமியா அப்படின்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இட்லி தோசைன்னா தாங்க அம்மாவும் எங்கள் நிரஞ்சனாவும் தர்ஷினியும் சாப்பிட்டுக்கிறாங்க. தோசை மாவு இருந்துட்டா பிரச்சனையே இல்லைங்க. சட்னி மட்டும் மாற்றி மாற்றி அரைச்சிக்கலாம். புதினா சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னின்ட்டு. எங்கள் தர்ஷினிக்கு நிரஞ்சனாக்கும் தேங்காய் சாப்பாடு கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து தேங்காய் சாப்பாடு கிளறி கொடுத்தாச்சுங்க. அவளை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டும் வந்தாச்சு. சரிங்க, நானும் ரொட்டி சாப்பிட்டு நானும் வேலைக்கு கிளம்பிட்டேங்க. உங்கள் வீட்டில எல்லாம் என்னங்க டிஃபன் செஞ்சீங்க? நீங்களா சாப்பிட்டாச்சாங்க? ஓகே, பாய்.